ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் பார்க்கலாம். நல்லா ஹோட்டல் டேஸ்ட்ல இருக்கும், சூப்பரா இருக்கும். செஞ்சு பாருங்க. முள்ளங்கி மட்டும் தான் போட போறேன், வேற எதுவும் போட போறது இல்ல, வேற எந்த காயும் சேர்க்க போறது இல்ல. துவரம்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு எடுத்துருக்கிறேன் கழுவிட்டு. அதோட கொஞ்சம் ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி இது 3 மட்டும்தான், வேற எந்த காயும் போடுறது இல்ல. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதோட ஒரே ஒரு ஆனியன் தோல் எடுத்துட்டு கழுவி வச்சிருக்கிறேன், அதையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சின்ன சைஸா 2 தக்காளி போட்டுக்கோங்க, பெருசு இருந்தா 1 போட்டுக்கோங்க. புளி கரைச்சி ஊற்றணும், அதனால தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். முள்ளங்கி நல்லா தோல் சீவிட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. முள்ளங்கி கழுவி எடுத்தாச்சு, அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா குக்கர் மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுட்டு 3 விசில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா சூப்பராக குக் ஆயிரும். இது கூட அவரைக்காய் பொரியலும் செய்ய போகிறோம், அதுவும் பார்க்கலாம். குக்கர் நல்லா விசில் வர்றதுக்குள்ளே நம்ம அவரைக்காய் கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா நாரெல்லாம் எடுத்து நீக்கிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். குக்கர் நல்லா விசில் வந்துடுச்சு. குக்கர் விசில் இறங்கட்டும், நம்ம அதுக்குள்ள அவரைக்காய் பொரியல் செஞ்சிடலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கோகனட் ஆயில் ஊற்றி செய்யுங்க, பொரியலுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதோட ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதனால உப்பு விட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அவரைக்காவையும் சேர்த்துக்கலாம். அந்த ஆயிலில் கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல நல்லா குக் ஆயிரும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும், நிறைய முங்குற அளவுக்குலாம் ஊற்றக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக குக் ஆயிரும். இது நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கோகோனட் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா நல்லா குக் ஆயிரும். அதோட சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். எடுத்து உரமா வச்சுட்டு
கடாய் சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். விசில் நல்லா இறங்கிடுச்சு. நம்ம பொரியல் செய்கிற வேலைக்கு விசில் இறங்கிடுச்சு. நல்லா கரண்டியாலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போதும், நல்லா மசிஞ்சிருச்சு, வெந்துருச்சு பாருங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதுதான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பருப்பு, முள்ளங்கி பருப்பு வேக வச்சிருக்கோம்ல, அதை இதோட சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு சேருங்க, இல்லாட்டி மேலே நல்லா தெரிச்சிடும். கடாய் சூடாக இருக்கிறனால நல்லா கொதிக்கும். இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கிறேன், அதையும் ஊற்றிட்டேன். பருப்பு வேக வச்ச கடாயிலே புளி தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். திக்காக இருக்குது. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு, ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, இந்த 3 சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. முள்ளங்கி இந்த சாம்பார் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி அரைச்சி ஊற்றிங்கன்னா நல்ல ஹோட்டல் டேஸ்ட்டில் நல்ல கமகமான வாசனையாக இருக்கும் சாம்பார். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல வாசனைக்காக நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா சாம்பார் சூப்பராக வாசனையாக இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. அவ்வளோதான், சாம்பார் சூப்பராக கமகமான வாசனையாக ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி சாம்பார், வேற எந்த காயுமே போடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா நெய் ஊற்றி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.